ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிட்டு கிளம்புறது தான் நம்மளோட நோக்கமே. சரிங்களா? ஸோ எது வேணும்னு என்னென்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப் ஒன்று போட்டிருந்தோம். 31,000 31,000 போட்டிருந்தோம். இது கொடுங்க. இது இங்கே வச்சுரும். கீழே வந்துடுறப்போ. ஸோ இது வந்து லினோவா லேப்டாப்பு i7 8th ஜென்ரேஷனு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுற ரேட் வந்து 31,000. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் நல்லா செம்ம நீட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இந்த லேப்டாப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து i7 8th ஜென்ரேஷனு 16 GB ரேம் இருக்குது. அதே மாதிரி வந்து 512 GB SSD இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து தேவைப்பட்டால் இன்னும் நம்ம வந்து அதிகப்படியான ரேமை இன்பில்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 32 GB கூட நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். 76 GB ரேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். அதுக்கு தான் ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி 512 GB SSD, அதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட் பண்ணுற விலை 31,000. ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. சார்ஜர் மட்டுமே உங்களுக்கு 7,000 அப்படி சொல்லுவான். சரி, அதனால் பாருங்கள். உங்களுக்கு ரேட் செட் ஆச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். இதை மூடிடுங்கண்ணா. ஆஃப் பண்ணி மூடிடுங்க. ஸோ மூடுங்க. எப்படி வேணால் மூடுங்க, பார்த்துக்கலாம். இல்லை, இது சுட் டவுன் பண்ணி தான் மூடணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். சரிங்க. இது இப்படி தான் மூடணும். ஒரு லேப்டாப் அதுக்கு வந்து இப்படி தான் வரைமுறை இருக்குது. ஸோ லினோவா திங்க்பேடு i7 8th ஜென்ரேஷனு. ப்ரைஸ் வந்து 31,000 31,000. சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலுங்களை போட்டுடலாம். இந்த டேப்பை போட்டுடலாம். இருங்க, ஒன்று ஒன்றா போடுவோம். நிறையா இருக்குது இன்றைக்கி. எக்கச்சக்கமான மொபைல் இருக்குது. நாளே நிறையா போடாமலே விற்றுட்டோம். சார் நிறையா போடவே இல்லை. இங்கே வந்து பார்த்து கேட்குறாங்க. சரி, கொடுத்து விட்டுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங், இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S22. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் 40,000 42,000 அப்படிலாம் விற்றுட்டு இருந்தது. என் பையனே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கொடுத்துட்டான். ஸோ அவன் வாங்கும்போது 36,000 என்னமோ வாங்கினான். செகண்ட்ஸாக சொல்கிறேன். சாம்சங் S22 5G மொபைல் செம்மையாக இருக்குது. ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. பக்காவாக இருக்குது. இதோட பாக்ஸுங்க. அதை கூட அதில் வந்து ஜிபி போட்டிருக்கோம். 8/128 8 GB ரேம் 128. சாம்சங் கேலக்ஸி S22. ஸோ 5G மொபைலு. கேமரா எல்லாமே புதுசு. நீட்டாக இருக்குது பஸ். இதில் எந்த குறைகளும் இல்லை. சரியா? ஏன்னா குறைகள் இருந்தால் நம்ம சொல்லி காட்டலாம். குறைகள் இல்லாததை நம்ம என்னத்தை சொல்கிறது. நல்லா இருக்குதுன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். யாருக்காவது 22,000 தரோம். 22,000. ஆமாம், இது மேலே வச்சுருவோம். வீடியோ இல்லாட்டி இப்படி வச்சுருவோமா கீழே? இப்போ 19,000. எப்படி 22 சொன்னேன்? இதுதான் 22,000. ஓகே. இது வந்து 19,000 பஸ். இது 19,000. நான் தெரியாமல் 22,000 சொல்லிட்டேன். இதுலேயே விலை போட்டிருக்கோம். சரியா? 19,000 19,000 அப்படி வைங்கண்ணா. ஃபஸ்ட்டு 22,000 தான் சொல்லணும். 19,000 கடைசியாக 22,000 சொல்லிட்டேன். ஓகே. அது வந்து கன்ஃபியூஸில் சொல்லிட்டேன். ஏன்னா மாடல் S22ல. ஸோ அந்த இதில் அப்படியே சொல்லிட்டேன். 19,000 அது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F25 ப்ரோ. இது 5G மொபைலு. இதோட விலை 10,500. இது வந்து எதனால் கம்மியாக தரோம்? ஏன்னா இதில் பேக் டோர் மட்டும் உடஞ்சிருச்சு. தம்பி வந்து பைக்கில் போயிருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல, பைக்லேருந்து உழுவும்போது சாவி அதுக்குள்ளே பாயிலே சாவி வச்சுருக்காப்புல. அது குத்திடுச்சு. வேறு ஒன்றும் ஃபால்ட்டுலாம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சூப்பராக இருக்குது. ஸோ 10,500. இது உங்களுக்கே தெரியும். இந்த மொபைல் வந்து
நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம், 15,000 போட்டு விற்றுருக்கோம். அது நல்ல கண்டிஷனில், இதுவும் நல்ல கண்டிஷன் தான். சாவி குத்திருச்சு, அவர் என்ன பண்ணுவார் பாவம். அதே மாதிரி 8GB ரேமு, 256GB இது. சரிங்களா? பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. சார்ஜர்லாம் இல்லையா? ஐயோ, எதுவுமே சொல்லாமல் கொடுத்துறானுங்க. நாம் சொல்லிவிட்டு அவசியப்பட வேண்டியது. சார்ஜர்லாம் இல்லை, பஸ் வெறும் மொபைலு பாக்ஸு மட்டும்தான். மொபைலு பாக்ஸு தான் இருக்குது. அப்புறம் நான் கொஞ்சோன்னு நான் கடைசி வரைக்கும் பார்க்கலன்னா சொல்லக்கூடாது. பாக்ஸுக்கெல்லாம் சார்ஜர் கிடையாது. கொஞ்சம் டென்ட் இருக்க தான் செய்யுது சுற்றி. கேமராலாம் நல்லா இருக்குது இதில். பஸ் சொல்லுங்கள் பஸ், என்ன வேணும்? இல்லை இது முடியாது, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். சொல்லுங்கள் என்ன வேணும்? சோனியா? ரைட். இப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறோம். முடிகிறது இதுக்குள்ளே வச்சுருங்கண்ணா. 10,500 இந்த சோனி காமிச்சிடும். இந்தாங்க, டிஸ்பிளேல லைன் இருக்குது அதில். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து OnePlus Nord CE2ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு பாக்ஸு. ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்கங்க, வெறும் 8,000 தான் போட்டிருக்கோம். அடிமட்ட விலையாக தெரியுதுல்ல. இல்லை நல்லா இருக்க. ஆமாம், ஏன் கம்மியாக போட்டான்னு தெரியலையே, ரொம்ப கம்மியாக தெரியுதா. கேமராலாம் சூப்பராக இருக்கே சார். பாருங்க, செம்மையாக இருக்குது, தக்கன்னு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு கேமரா இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 8,000 தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே போய் பார்த்துருவோம். OnePlus Nord CE2, 8GB ரேமு, 128, 4000 mAh பேட்ரி, வெறும் 8,000 போட்டிருக்கோம். சரியா? தாராளமாக வாங்கலாம். சரியா? வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். அந்த மூடியை மூடுங்கண்ணா. அப்படி எடுத்து வச்சுருங்க. இது என்னது? இதையும் தூக்கி அதுக்குள்ளே போடுங்க. கீழே விழுந்துச்சு, விடுங்க போட்டோம். இது வந்து போக்கோவில் வந்து M6, அந்த பக்கம் விழுந்துற போது பார்த்தீங்க. போக்கோ M7 ப்ரோ. போக்கோவில் வந்து M7 ப்ரோ வாரண்டிலாம் போட்டிருக்கானுங்க. 11 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு போட்டிருக்கான். அப்படி தானே நான் போட்டிருக்கேன். 11 மாதம். நம்ம எங்கே மறந்துடுவோமோன்னு அதில் எழுதி ஒட்டியிருக்கானுங்க. 11,000 போட்டிருக்கு. ஆமாம், இந்த பில்லு கூட இருக்க. பில்லை ஓப்பன் பண்ணுங்க. ஆப்பிள் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வாங்கியிருக்கானுங்க. ஆப்பிள் மொபைலில். ஆமாம், இப்போ தான் வாங்கியிருக்கானுங்க. இப்போ தான் வாங்கியிருக்கோம். 1 மாதம் கூட ஆகலையே, 11 மாதம். ஆமாம். சரியா? மொபைல் வந்து சார்ஜர் இல்லை, மொபைலும் பாக்ஸும் தான் இருக்குது. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது ப்ரைஸுன்னு. இந்த செட்டிங்னு ஒன்று இருக்குமா? செட்டிங்கு போக்கோ M7 ப்ரோ 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜு, 6GB ரேமு, கோல்டு கலரு, செம்ம ராயலாக இருக்குது. ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இது 11,000, 11,000 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE 5G மொபைலு. ஸோ இன்றைக்கும் வந்து ஷோரூமில் போய்ட்டு ஒரு மொபைல், இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 36, 37ன்னு ரேட் போட்டிருக்கோம்.
நம்மளே என்னடா இது அப்படின்னு ஓடிய டென்ஷன் ஆயிரும். எதனாலன்னா விலை அதிகமான விலை தான். ஆனால் இது இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே சேஞ்சுடுன்னு நினைக்கிறேன். 10,000 போட்டிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்ச் மாதிரி தான் தெரியுது இல்லை? இப்படியா இருக்கும்? அப்படியா? இந்த பசங்கள்லாம் போயிட்டானுங்க. நம்ம பசங்க வேலை செய்கிற பசங்க. அவன் ஆசிம்லாம் வெளியே போயிட்டான். டிஸ்பிளே மாற்றின மாதிரி தான் தெரியுது. டிஸ்பிளே மாற்றினது தான். டிஸ்பிளே மாற்றி தான் இருக்குது. கஸ்டமரே சொல்கிறாரு டிஸ்பிளே மாற்றி தான் இருக்குது. ஆனால் நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு 256. 8GB ரேம் 256. விலை வந்து 10,000, 10,000 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி அதே தான் S21 FE 5G மொபைல் தான். இது வந்து 7,000 போட்டிருக்காங்க. ஒயிட் கலராக இருக்குது. சேம் தான், அதே தான். ஜிபி எவ்வளோ பாருங்கள். இதில் போட்டிருக்குங்க. இதுவும் 8GB ரேம் 256. ஸோ 7,000 போட்டிருக்காங்கன்னா கோடு இருக்குது. கோடு டிஸ்பிளேயில் வந்து லைன் இருக்குது. 3 கோடு இருக்குது. ஆனாலும் 7,000 கம்மி. ஏன்னா 256 GB இது. ஸோ 256 GB ஒரிஜினல் டிஸ்பிளே. இப்போ நம்ம பார்த்தது அது டிஸ்பிளே மாற்றினது. ஸோ இது வந்து டிஸ்பிளே மாற்றாது, ஒரிஜினல் டிஸ்பிளே. இது பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் எது டூப்ளிகேட். அந்த ஃபினிஷிங், அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இதை தொடங்கினா இதை கொஞ்சம் நல்லா தொடங்க. பின்னாடி அழுக்கட்டுனா கூட அப்படி இருக்கும். பாலிஸ்டரில் துடைக்காதீங்க. உங்கள் சட்டை பாலிஸ்டரா? சரி கொடுங்க நீங்கள் கூட. ஓகே. ஃப்ரண்ட் கேமரா ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. பஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,000 rupees. 8GB ரேமே 256. சொல்லுங்கள் பஸ். என்ன இல்லை, ரொம்ப நேரம் ஆகும். சொல்லுங்கள் என்ன வேணும்? ஏதோ ஒன்று கேட்டிங்களே. ஆமாம், இது விற்கணும்னு சொன்னீங்கல்ல. ஓகே ஓகே. இஎம்ஐயில் வாங்கியிருக்கீங்களா? லாக் போட்டிருக்கா அதில்? ஏதாவது ஆப்பு போடா? அப்படியா? என்ன ஃபைனான்ஸு? இல்லை ஃபைனான்ஸ் என்னது? பஜாஜா? இதில் இருக்கா? காட்டுதா லோன்? இல்லை இல்லை, ஃபைனான்ஸுன்னு காட்டுதா? இல்லை சார், ஃபைனான்ஸுன்னு காட்டினா லாக் ஆகிடும் ஃபோனு. எல்லாமே போயிட்டேன். ஆதார் கார்டு தேவையில்லை நமக்கு. இது பாஸ்வேர்டு எடுங்க. மோட்டோ எட்ஜி 50 ஃபியூஷன். இது பில்லு இருக்குல்ல, ஆன்லைனில் இருக்கு. எனக்கு சரி, இவர் நம்பருக்கு அனுப்புங்களேன் அந்த பில்லை. உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. வாட்ஸ்அப் இல்லை, ஃபோன்லேயே காட்டுங்க. காட்டுங்க, ஃபோன்லேயே காட்டுங்க. அப்படியா? பர்மா.
உன் பேரே வரலையே. இது கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டா ஃபைனான்ஸ்? அப்படியா? நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆன்லைன்லன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இது வேணாமாண்ணா இது? சரி, ஓகே. ஹலோ, மோட்டோ எட்ஜு 50 ஃபியூஷன் எவ்வளோங்க? பிளாவில் எங்கே போவோம்? அப்படியா? சரி, ஓகே சார். 25 போகுன்றாப்ல சார். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? நீங்கள் வாங்கினது? அப்பா தெரியாமல் சொல்கிறான் போல இருக்கு. பை மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனு 12256 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் ஆன் பண்ணி வாங்கியிருக்காரு. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். ஆமாம் ஆமாம், புதுசு 25க்கு தான் வாங்கியிருக்காரு. புதுசு 23 ரூபாயா? சரி, ஓகே. அப்போ எவ்வளோக்கு வாங்கலாம்? சீல்டு இல்லை, சீல்டு உடைச்சிட்டாரு. 17 எடுத்துக்கிறாப்லையா? சே கொனைச்சா ஓகே தானே? ஓகே, சே கொனைச்சா 17னா 500 ரூபா கம்மி பண்ணிக்கங்க. அவர் அவ்வளோதான் கேட்குறாரு. 16,500 கொடுத்துறோம். ஆமாம், 17 ரவுண்டாக போட்டு விட்டுருங்க. இல்லை, 17 தான் கேட்குறான். அவனுக்கு அப்படியே தான், ஏன்னா புதுசு அவ்வளோதான் இருக்குது அப்படின்றான். நான் ஓப்பனாக உங்கள் முன்னாடி தான் பேசுகிறேன். நம்பர் சொல்லுங்கள், அப்படியே போட்டு விட்டுறான். வேறு அதை ரீசெட் பண்ணுங்கள். ஃபோனை ரீசெட் பண்ணுங்கள். இல்லை, நிப்பாட்டலை. நான் வேறு வழி இல்லை. இப்போ நான் நிப்பாட்டவும் முடியாது. நீங்கள் என்ன மாடலு? அதெல்லாம் போயிடுச்சு. பார்சல் போட்டு விட்டேன். பட்ஜெட் கம்மினா இந்த டிஸ்பிளே இதானது மோட்டோ அது குத்துருவா 6,000 ரூபா. 2 ரூபா 3 ரூபால எந்த போனுமே இல்லை. அது நான் நேற்றே வாங்கிட்டாங்க. அது நேற்று காலையில் வாங்கினார் ஒரு. அது வந்து கோடு இருக்குது டிஸ்பிளேல. ஒரே ஒரு கோடு இருக்குது. பரவாயில்லையா? ஆமாம், 4,500 ரூபா. ரெட்மிலாம் வந்து கேமரா ஃபால்ட்டுங்க. இதுதானே? ஆமாம், கேமரா ஃபால்ட்டு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள். நான் காசை போட்டேன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி, நம்பர் சொல்லுங்கள். 63 82 44 38 66. இதுதானே? சரி, ஓகே. இன்னைக்கு தான் வாங்கியிருக்கீங்க? இன்னைக்கு தான் வாங்கியிருக்கீங்க இந்த மொபைல்? 1 வாரம் ஆயிடுச்சா? சரி, 16 போடுறான். அவன் ஒரு நாள் பீஸுன்னு சொன்னேன்ல அவங்ககிட்ட, அதுதான் அவன் விலை கொடுத்தான். ஆனால் நீங்கள் எனக்கு தெரிலண்ணா. நான் அப்படியே 16 ஒரு நாள் பீஸுன்றனால தான் அவன் கேட்டான்.
சரி விடுங்க 16 சரி விடுங்க ஃபைனான்ஸில் தான் வாங்கியிருக்கீங்க ரொட்டேஷன் தானே. அது லாஸ் ஆக தான் செய்யும். மோட்டோ எட்ஜு அப்படிலாம் கிடையாது. ரீசெட் பண்ணியிருக்கண்ணா. இருங்க காசு போடணுமோ, காசு போடணுமா? இருங்க பார்த்து காசு வந்துருச்சா மட்டும் பாரு. பில்லு எனக்கு அனுப்ப அனுப்புங்க. எனக்கு என் நம்பருக்கு அனுப்ப எனக்கு அனுப்பிடுங்க. ஆமாம் 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 நல்ல வேலை. உங்களுக்கு காசு போட்டேன். எனக்கு போட்டோ அனுப்பிட்டீங்களா? சரி நான் இதில் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த புக்கில் ஒன்று எழுதி கொடுத்துருங்க. அவர் போயிட்டாராண்ணா? அந்த ஒரு சோனி பார்த்தாரா? ஓகே இல்லை இந்த புக்கு இல்லை, அது வந்து விற்கிற புக்கு, இது வந்து வாங்குகிற புக்கு. இதில் எழுதி கொடுத்துருங்கண்ணா. நீங்கள் எழுதுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அவரை சைன் மட்டும் பண்ணிக்கோ. ஆனால் ரீசெட் பண்ணிட்டீங்களா? ரைட் ஓகே. அது போயிடும்ண்ணா. அதெல்லாம் நீங்கள் எனக்கே எது போகுது எது போகலன்னு சொல்ல முடியாது. ஆமாம் 4 ரூபா பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. 4 ரூபாலலாம் பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. அவர் பேர் போட்டுக்கங்கண்ணா, அவர் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. இதில் வந்து மோட்டோ, இதில் எழுதுங்க மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் எழுதிக்கங்க. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனு. இதில் அவரோட பேர், ஃபோன் நம்பரு, மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். சரி அது கூட எழுதிக்கலாம். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் இது மட்டும் வாங்கி வச்சுக்கேன். ஆனால் வீடியோ கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாங்களே ஒரு 15 ஃபோன் போட்டேன். ஆமாம், இந்த ஃபோனில் கட் பண்ணவும் முடியாது, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் இல்லை, அப்படியே 500 ரூபா 1000 ரூபா வச்சு போட்டு விட்ருவோம், அவ்வளோதான். ம் ஃபோன் நம்பர், ஜிபே நம்பரே எழுதிருங்க. ரைட். ஓகே ஓகே, சரி ஓகே.
டீட்டெயில் வந்து அவனை எழுதி சொல்லுங்க. ஓகே நன்றிண்ணா. நீங்கள் வீடியோ பாருங்கள், வேறு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா பார்த்து. டெய்லி பார்க்காம தூக்குறதே கிடையாது. சரி சரி. டெய்லி வீடியோ பார்க்குறது. நாங்கள் ஏதாவது ஒன்று போடுவோம்ல. வியாபாரம் மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை, மக்களை புரிய வைக்கிறது தான். உங்களுக்கு வரவே டீனர்ல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு தான் பேசுறேன், இந்த மாதிரி சொன்னேன். கடை முடியாச்சு, எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னு. அவர் எங்க போறீங்களாரு? இல்ல அங்க ஒரு கடை இருக்கு F53 மஜித் பாயானா அவர் கேட்டா டீனர் கடை வச்சிருக்காங்க. சரி கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கரெக்டா கொடுப்பாப்ல. அதான் கேட்டுதான் ஓடி. ஓகே நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். கவர் எதுக்கு? ஆமாம் கஸ்டமர் வாங்கி பயனடைவாங்க. கவர் 200 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகே, இது மெனு ஓப்பன் பண்ணிட்டீங்களா? நம்ம தான் ஓப்பன் பண்ணுமா? சரிங்க, அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். சரி ஓகே பை, வரேன் பை. சரி, இன்னொரு நம்பருக்கு ஃபோன் பண்ண, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சாதா ஃபோன்ல போட்டுக்கிறேன் பை. கண்டிப்பாண்ணா. ஓகே வாங்கண்ணா. நான் அப்படியே திரும்ப வரேன், 2 நிமிஷம். அப்படியா? எங்கே போகிறீங்கண்ணா? ரவி கறிக்கு மட்டும். அப்படியே அந்த ஃபோனுங்களை எடுத்து கொடுத்துறீங்களா? நான் கீழே கூட வச்சிடறேன், எவனா தூக்கிட்டு போயிட்டான்னா. சரி அப்போ இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, சீக்கிரம் போங்க. சரி சீக்கிரம் வாங்க. பஸ் இது வந்து இப்போ தான் வாங்கினேன், எவ்வளோக்கு விற்கலான்றத. எங்கடா இது மெனு வர்றது? ஸோ 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. இவர் வேறு ஃபோன் பண்ணுறாரு, அப்புறமா பேசுவோம். ஸோ 25,000 ரூபாய்க்கு பில்லு வச்சுருக்காப்புல, சரிங்களா? மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு, 256. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு போகிறாரு, சரியா? எப்படி அவர் இந்த வீடியோ பார்ப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், சரியா? அதில் நம்ம ஒரு 2,000 ரூபா சம்பாதிக்கலாம் இதில். சரி, இல்லாட்டி ஒன்று பண்ணுவோம், 17,500 ரூபாய்க்கு தரேன், 17,500 தரேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு சொல்கிறாப்புல. மொபைல் வாங்கியே 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. பில்லு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காப்புல. இப்போ நம்ம வந்து அந்த பில்லை காமிக்க முடியாது, ஏன்னா நான் அந்த பில்லில் தான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். என் ஃபோனுக்கு தான் அனுப்பியிருக்காரு, அந்த ஃபோனில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அனுப்ப முடியாது. அதனால் நான் வந்து என்ன முடிவு பண்ணுறேன்னா, இதை வந்து உங்களுக்கு 17,500 ரூபாய்க்கு தரேன். என்னடா 500 ரூபா தான் சம்பாதிப்பீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம வந்து எல்லா பொருளையும் 500 ரூபா கிடைக்காது, சில பொருளில் 1000 ரூபா கிடைக்கும். கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரனே எடுத்துக்கிறேன்னு சொன்னான், 18,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னான். உங்கள் முன்னாடி தான் பேசினேன், சரியா? இப்போ கஸ்டமர் பார்த்துட்டு வருத்தப்படுவாரே தவிர நம்ம வருத்தப்பட மாட்டார். இதெல்லாம் சகஜம்தான் வியாபாரத்தில். 17,500 ரூபா, சரியா? உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், படக்குன்னு முடிச்சிருங்க. இது ஸ்டிக்கர் வந்து இந்த ஃபோனில் தான் ஒட்டணும். இதில் ஒட்டினோன்னா டப்பா பிஞ்சிட்டு வந்துடும். டப்பாவே புதுசாக இருக்குது அப்படியே, ஏன்னா டப்பா வச்சு தான் வியாபாரமே, சரியா? இந்த சைடில் ஒட்டுவோம், அந்த இங்கனக்குள்ளே. ஸோ வேணுன்றவங்க இதையும் சேர்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. 17,500 மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். இதுங்க பாக்ஸ் உள்ளதாக போட்டுருவோம். எனக்கு வேறு வெளியில் வைக்க பயமாக இருக்குது, ஒரு கடை இல்லை. ஆனால் இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எவனும் வந்து அது பண்ண மாட்டானுங்க, சொல்கிறேன். ஐக்யூ நியோ 31,000 ரூபா இது, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஆளாக நின்று வாங்கியிருக்காப்புல. அதனால தான் இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வருஷம், ஒரு மொபைலுக்கு வந்து 12 மாதம் தான் வாரண்டி வரும். 2 வருஷம் எதுக்காக வாரண்டி கொடுக்குறேன்னா, அந்த ஒன் டே யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்காக 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 GB ரேமு, 256, ஐக்யூ நியூ 10R இதோட மாடல் நம்பரு. ஆன்லைனில் போட்டு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீல்டோடு உள்ளது. ஸோ சீல்டோடு உள்ளதே கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மீரான் பைக்கிட்ட கூட கேட்டு பார்ப்போமே, அவரு கூட நல்ல மனுஷன் தான். அவரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் எடுப்பாப்புல, அவர்கிட்டே கேட்போம். 31,000 ரூபா சொல்கிறாப்புல.
மீரான் பாய் அது 18,000 ரூபா சொல்லி வீடியோ போட சொல்லியிருக்காரு. 10 நாள் ஆகுது வாங்கி, பில்லுலாம் எனக்கு அனுப்பியிருக்காரு. பீஸ் கையில் தான் இருக்கு. 18,000 ரூபா கம்மி இல்லைன்ட்டாரு. சரியா? ஆ பில் டேட்டு அதான் 10-15 நாள்ன்றாரு. எனக்கு வாட்ச் அதான் அதான் பாய் 17 பில்லு இருக்கு. பில்லு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு. நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் அதை இப்போ அனுப்ப முடியாது. ஆ கலர் வந்து அந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரு. நீங்கள் கடையில் தானே இருக்கீங்க? சரி அப்போ இருங்க, நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போட்ட பொறுமையாக அனுப்புகிறேன். இல்லை அது எப்படி நான் இந்த அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாய். நான் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே உங்களுக்கு போட்டு சரி கண்டிப்பாக நான் பில்லு அனுப்புகிறேன். ஏன்னா வீடியோ கட் ஆயிரும், அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் போட மாட்டேங்க. நான் தான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் எப்படி வேறு எது பீஸ் போட போகிறேன்? போட மாட்டேன் நான். அது விட்டுருங்க, அது உங்களுக்கு தான். அது நீங்களே வாங்கிக்கோங்க. சரியா? ஐக்யூவில் நியோ ஒன்று கொடுத்துருக்காரு. 10R சீல்டோடு இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு நாளாக போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 வருஷம் கேரண்டியா இதுக்கு. அவர் 31,000 ரூபா விற்க சொல்லியிருக்காரு. தெரில, அது பில்லு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு. அந்த பில்லும் அதுக்குள்ளே தான் இருக்குது. நான் இப்போ பார்க்க முடியாது. நீங்கள் செக் ஆமாம் 12256. ஆமாம் 10R. ஸோ இதையும் ஐடியா பண்ணிக்கங்க. ஐடியா பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அப்படியா? சீல்டு பீஸ் தான் எடுத்துக்கங்க. ஆமாம் 256 சீல்டு பீஸு. 2 வருஷம் வாரண்டின்றாரு. புதுசே 30 ரூபா தானா? 1000 ரூபா கொடுத்தா 2 வருஷம் வாரண்டி போட்டு கொடுத்துருவானா? சரி விடுங்க, அப்போ கஸ்டமர்கிட்டே கொடுத்துருவோம். எதுக்கு தேவையில்லாம அப்போ வேணாம் விடுங்க. அப்போ விடுங்க, அது கஸ்டமர் வீடியோ போட தான் சொன்னார். நம்ம அது கேட்க முடியாது. அது சரி பரவாயில்ல, அது விடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இது மோட்டோ மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பில் அனுப்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி ஓகே. ஐயோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்ச மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து இது வந்து OnePlus 12Rங்க. இது 12R மொபைல் சூப்பராக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. அப்ராட் மொபைலு. ஸோ நேற்று நைட்டு தான் தம்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல புது மொபைல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாரண்டி 10 மாதம் இருக்குது. 10 மாதம் வாரண்டி இருக்குது. இன்டர்நேஷ்னல் வாரண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு இது வந்து செட்டே ஆகாது. அதே மாதிரி இதோட சாஃப்ட்வேரே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாஃப்ட்வேர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 12GB RAM 256 OnePlus 12R. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே மட்டும் இதில் எடுக்க மாட்டேதுன்றாங்க. ஜிபே நீங்கள் ஃபோன்பே போட்டுக்கலாம், பேடிஎம் போட்டுக்கலாம், மற்றது எல்லா ஆப்பும் வருது. ஜிபே மட்டும் இதில் ஒர்க் ஆகல. அது என்ன காரணம்னு தெரில. மற்றதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5G கூட ஒர்க் ஆகுது. ஜியோ சிம் எடுக்குது, எல்லாமே எடுக்குது. ஸோ இது மட்டும் கூகுள் பே மட்டும் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிற வியாபாரி சொல்லி கொடுத்துருக்காப்புல. 22,500 ரூபா 22,500. ஸோ யோசிச்சு என்னென்னு முடிவு பண்ணுங்கள். இது எங்கே வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. இடமே இல்லை இங்கே. இந்த இடத்துல வைப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 10Rன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. OnePlus 10R. கேமராவை இப்படி நகட்டி விட்டுருணும். இது வந்து OnePlusல வந்து பார்த்திங்கன்னா நாடு OnePlus நாடு 10,500 ரூபா 10,500.
ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128, 8 GB ரேமு, 128. OnePlus நாடு தான் இது. ஆனால் க்ரீன் கலர், நம்ம பிளாக் தான் நிறையா பார்த்துருப்போம், இது வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலரு. எயிட் 128. ஓகேண்ணா, 10,500. அண்ணா இங்கே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, எதுவும் ஜாமான் மிஸ் ஆகிருக்கா? கரெக்டு தானே, நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போன மாதிரி. சரி உஷாரா, ஏன்னா நான் இங்கே பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வச்சேன். சரியா, இது ஒரு 10,500. 8/128 OnePlus நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு 2T. ஆல்ரெடி நிறையா போட்டுட்டோம். இது பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இது ஓப்போ ரெனோ 13. இது 5G மொபைலு, 26,500. 2,000 குறைச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 13 38,000 போகணுங்க. இது 28,500 போட்டார் அவர், 10,000 கம்மி பண்ணார். விற்கவே இல்லைல்ல, நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோமா. 11 மாதம் வாரண்டி இருக்குது, வாங்கி 10 நாள் தான் ஆகுது. சரியா, ஃபுல்லாக ஒரு 11 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் புதுசு, சீல்டு கட்டு மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் இங்கே விற்க சொல்லி கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே விற்கும்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே விற்றுட்டா நானும் எவ்வளோ பெரிய, நம்ம விற்றுட்டேன்னா நான் அப்படி பெரிய ஆள் ஆயிடுவேன் நானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விற்காமல் இருக்குது. 26,500, 26,500. இது எடுத்து வச்சுருங்கண்ணா. ஐயோ, இது வந்து OnePlusல வந்து 10Tன்னு சொல்லிட்டு இதுவும் 5G மொபைல் தான். ரொம்ப காலமாக கொடுத்துருக்காரு. 17,500, 17,500. ஸோ நம்ம இதில் ஒரு கஸ்டமர் பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது, 17,500. இது iPhone 11 15,500. சுற்றி கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. பாக்ஸு மொபைலு 128 GB, பேட்டரி ஹெல்த் 85 இருக்குது. 15,500, 15,500. இது வந்து ரியல்மியில் வந்து GT Neo 3Tன்னு சொல்லிட்டு ஒரு கேமிங்காகவே தயார் பண்ணப்பட்ட மொபைல். சரியா, பாக்ஸு, மொபைலு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட சர்வீஸ் போகாத ஒரு மொபைல். சரியா, பவுச் இருக்குது, பவுச் அடையாளம் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500, அதாவது 12,500 வச்சுருங்கண்ணா. கரெக்டாக அடிக்குங்க, ஃபுல்லாக அடிக்கி விட்ருவோம். அப்புறமா இதை முடித்து அதை முடிச்சிருவோம். இது வந்து OnePlus 11R 23,500. வாரண்டி கிடையாது. தண்ணி தலைவரே, இல்லை தலைவரே, அந்த கேனில் எடுத்து குடிங்க தலைவரே, சாமி அந்த இதை குடிங்க. அவருப்பா வாட்ச்மேன், அவர் போ எடுத்துகிட்டு போ. வாட்ச்மேன் இல்லையோ, பப்ளிக். சரி ஓகே, 23,500. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் டென்ட் கிராச்சஸ் இருக்குது. கிராச்சஸ்னால் பாயிண்ட் போயிருக்கு, இந்த இடம்லாம் போயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்லணும் நம்ம. ஸோ இதோட விலை 16 GB இது, இல்லை 12 GB, 16 GB தான். 16 GB 256. விலை வந்து 23,500. நேற்று இதே ஃபோனு வந்து இதே மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது, 8/128 இருக்குது. அது வந்து OnePlus 11R தான், தம்பி ஆறுமுகத்துக்கிட்ட இருக்குது. சார் நீங்கள் அப்படி சப்போஸ் அது வந்து பாக்ஸு மொபைல் தான், பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். 8/128. விலை வந்து 18,000 தான் சொன்னான் அவன். சப்போஸ் உங்களுக்கு ஒன்லி மொபைலை வேணுன்னா அவங்ககிட்ட நம்ம பேசி வாங்கிக்கலாம். 18,000. மொபைல் வந்து புதுசாக இருக்குது. இதில் உள்ள மாதிரி இந்த சுற்றி பெயிண்ட்லாம் உரியலை. சரியா, 8/128 தான் அதோட இது. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம பேசிக்குவோம். இந்த வீடியோ வாயிலாக அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து Redmi Note 13 5G மொபைலு, 5,500. ஒன்லி மொபைல் தான் இது. ஒரு வீணாக போகணும், இது பாஸ்வேர்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டான். பேக் டோர் நம்ம இதெல்லாம் காமிச்சு தான் வீடியோ போட்டோம். பேக் டோர் உடஞ்சிருக்குன்னு தான் சொன்னோம், கேமரா ஒர்க் ஆகாதுன்னு தான் சொன்னோம். அதையும் மீறி வாங்கிட்டு ஒருத்தர் ரிட்டர்ன் போட்டான். பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேங்கிறான், ஃபோன் அடித்து வெறுப்பேற்றுறான்.
சரி என்ன பாஸ்வேர்டுன்னு தெரில. சரி இதோட விலை 5000 ரூபா. பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம், 100 ரூபா கொடுத்தா லாக் எடுத்து கொடுத்துருவானுங்க. இங்கே லாக் எடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கானுங்க. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 12, இது 5G மொபைலு. ₹42,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக வச்சுருக்காப்புல. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 3 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 100 வாட் சார்ஜருங்க. சார்ஜரு 100 வாட் சார்ஜரு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹42,500, 42,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,256. ஸோ வந்து 12 இந்த ரேட்டு கரெக்டான ரேட்டு தான். ₹42,500 இதுக்குள்ளே வச்சுருவோமா இதெல்லாம்? சரி ஓகே. இப்போ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 42,500, ₹42,500. விவோ V40 ஒரு பையன் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ டவுட்டு தான், பார்ப்போம், நாளைக்கு தான் தெரியும். எவ்வளோ போட்டிருக்கோன்னா 20,500 பாக்ஸு மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256 அங்கே வச்சுருங்க. இது வந்து இதுவும் ஒரு கேமிங் மொபைல் தான். ரியல்மி GT2ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,500, அதாவது 13,500. சரிங்களா? ஒன்லி மொபைல் தான், கேமிங் மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா கேமிங்காகவே தயார் பண்ணது. ரேட் அதிகமாக தெரிஞ்சால் கூட உங்களுக்கு வந்து இது வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லேட்டஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 8/128. ஸோ 13,500 அவர் கோட் பண்ண ரேட்டு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இது iPhone 14. இது இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாப்ல. இதில் வந்து என்னென்னா ₹29,000. இது கொஞ்சம் பெயிண்ட்லாம் 1-2 இடத்துல மிஸ்ஸிங் ஆகுது. சரியா? அது மெயினாக நீங்கள் பார்க்கணும். பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, பவுச்சு போட்டு பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. பேட்ரி ஹெல்த்து போடணுன்னா சார்ஜ் இருக்கணும். இந்த சார்ஜர் எடுத்து போடுங்கண்ணா. ஏன்னா காமிச்சிடணும். புரியுதா ஜனமன்களுக்கு? இது என்னது இப்போ? இது என்னது? இது வேறு. ஓகே. இதுதான் இதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஏறட்டும். இது வந்து iPhone 13. இது ப்ளூ கலரு மொபைல். வந்து இந்த இதுன்னு நினைக்கிறேன். ₹20,000 போட்டிருக்காங்களா? இதுதான் ₹20,000 போட்டிருக்காங்க. இது இந்த மொபைல் தானான்னு பார்த்துக்குவோம். இதுவும் iPhone 13 மாதிரி தான் தெரியுது. கரெக்ட் தான், iPhone 13. ஸோ இதோட ஜிபி ரேம்லாம் பார்ப்போம். 128. அதில் பாக்ஸ்லேயே போட்டிருக்கு 128. இது வந்து 14, ₹29,000. இது ₹20,000, ₹26,000. ஒன்றுமே புரியல. 26 அது 26. சார்ஜ் இல்லை போல இருக்குண்ணா. அப்போ இதை தூக்கி இது வந்துச்சா பாருங்க. வந்துச்சு. 128 GB. பேட்ரி 88. ஆனால் வந்து இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிலவரத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு சில இதெல்லாம் வந்து நம்மளால் கணிக்க முடியல. பசங்க வேறு இல்லை இருந்தால் அவனுங்க ஏதாவது சொல்லுவானுங்க. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஓகே தான். கேமரா எல்லாமே நல்லா இருக்கு. சரியா? பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். விடாமல் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ 26,000. இது பார்த்துக்கங்க. நம்ம ஒன்றும் இது ஜிபி என்னென்னா
128 பேட்டரி ஹெல்த்து. டே ஆசிம், இது இந்த ஐஃபோன் 14 இருக்குல்ல, இல்லைடா ஐஃபோன் 14 ஒன்று கொடுத்தாருல, 29,000 ரூபா போட்டோம்ல, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? அதில் ஐஃபோன் சாதிக்கா கொடுத்தாப்புல தெரில. ஆமாம் சாதிக்கு தான். நல்லா தானே இருக்கு, 29,000 ரூபா பஸ். நல்லா இருக்கு பஸ். அது தம்பி சொல்லிட்டாப்புல. அதெல்லாம் எதுவுமே மாற்றலை, நல்லா தான் இருக்கு. அப்போ சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா. இதை இதுக்குள்ளே மாட்டுங்க, இந்த சார்ஜர் இதில் மாட்டுங்க. இது எப்போ ஆனால் வருது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபோனை போட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S23 FE 5G மொபைலு. சரியா, மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் பீஸ் தான், இது டெமோ பீஸு. ஸோ 23,500 ரூபா. 8/128 மொபைல் ஃபஸ்ட் கிளாஸாக செம்ம நீட்டாக தெளிவாக இருக்குது. ஸோ 23,500 ரூபா, 23,500. சார்ஜ் ஒன்றும் ஏறிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 64 GB தான். இது 17,000 ரூபா போட்டிருக்காப்புல, 17,000 இது. ஸோ பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு பார்ப்போம். அதே மாதிரி உள்ளே இந்த பாருங்கள், சுற்றி ஒரு ஷேடோஸ் இருக்குது. இந்த எல்லோ ஷேடோன்னு சொல்லுவாங்கள்ல, அது உருவாயிருச்சு. இதில் 17,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ பேட்ரி வந்து 77 இருக்குது, 17,000 சொல்கிறாப்புல. உங்களுக்கு யோசிச்சு சொல்லுங்கள், ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி மொபைல்லாம் வருது, நம்மளால் கணிக்க முடியல. சில இது வந்து தெரிஞ்சு சொல்கிறோம், சில இது நம்மளை மீறியும் வந்துடுது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஆன் ஆகல. இது வந்து OnePlus Nord மாடல் போட்டிருக்கான். OnePlus Nord CE2. ஸோ 6/128ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6/128. மொபைல் நல்லா சூப்பராக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ சார்ஜர்லாம் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் 12,000 ரூபா கோட் பண்ணுறாரு. 12,000 ரூபா கோட் பண்ணுறாரு. நம்ம ஒன்று போட்டோமே, எவ்வளோ கம்மியாக போட்டோம்ல ஒன்று பாக்ஸோட. இப்போ ஒன்று போட்டோமே இங்கே 8,000 ரூபாய்க்கு ஒன்று போட்டோம்ல, அது என்ன இதே தானா அது வேறையா? ஆமாம் அது 8,000 ரூபாய்க்கு தான் பவர்ஸ் போட்டோம். இது 12,000 ரூபா. இது ஜிபி 6/128. என்னடா ஒன்றுமே புரியல. ஸோ இது 26,000 ரூபா. இப்போ தான் ஆன் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை போய் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. ஃபைனான்ஸ் ஐஃபோனுக்கு ஒன்றும் இல்லை. ஐஃபோன் வந்து அவன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பான். இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார்ல ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுன்னு சொல்லி, ஃப்ளிப்கார்ட்டில் ஃபைனான்ஸ் கிடையாது. நீ ஷோரூமில் போயிட்டு வாங்கினா தான் அவன் வந்து உங்களுக்கு ஆப் வச்சு கொடுத்துருவான். அந்த ஃபோனை வந்து நீங்கள் ரீசெட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். மாதம் ஆனால் அது டான் நம்மளை டென்ஷன் ஆகும். அந்த வேலைலாம் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கினா தான். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா அவன் பஜாஜ் கார்டில் வாங்கியிருப்பான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பான். அது எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது அவன் ஒருத்தன் வாங்குறேன்னு இருக்கான். இப்போ கூட ஃபோனில் கூட சண்டை போட்டான், யாருக்கும் கொடுத்துறாது அப்படின்னு. கடைக்காரன் அவங்ககிட்ட தான் ஐடியா கேட்டோம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16. இது எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காப்புலன்னா 57,000 ரூபா சொல்லியிருக்காப்புல. மொபைல் வாங்கி 10 நாள் தான் ஆகுது இது. சரியா, 100% பேட்ரி ஹெல்த்து. சைக்கிள் கவுண்டு வெறும் 25. அதுக்கப்புறம் அவன் சார்ஜே போடல. 25 வாட்டி கம்பெனிக்காரனே போட்டிருப்பான். 25 வாட்டி தான் சைக்கிள் கவுண்டு. சரியா, பாக்ஸு, சார்ஜர், அந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள். இது 4,000 ரூபா 3,000 ரூபா சொல்லுவான் ஒரிஜினலு. மொபைலில் வர்ற மாதிரி இருக்காது, இது ஒரிஜினல் இது. ஸோ கேபிளோடு இருக்குது.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57,000 57 128 GB. வாங்கி 10 நாள் கூட ஆகலன்னு சொன்னால் சரியா பில்லு இருக்கு என்கிட்ட. இது ஆனால் ஆயிடுச்சா, இதை தூக்கி வச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 128 ஐஃபோனில் வந்து 13. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 85. ஸோ 26,000 தாராளமாக வாங்கலாம் 26,000க்கு. சரியா ஐஃபோன் 13 தாராளமாக வாங்கலாம். ஒரு சின்ன டென்ட்டு கிராச் இல்லை, அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காப்புல மொபைலை. கேமரா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. சரியா ஒன்றுமே இஷ்யூவே கிடையாது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். இஷ்யூனா நம்ம இங்கே ஜென்ரலில் போயிட்டு பார்த்தாலே அதில் உள்ள அத்தனை தலையெழுத்தையும் காமிச்சிருவான். ஆப்பிள் கேர் வாரண்டி கூட இருக்குது போல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தாராளமாக வாங்கலாம் 26,000. இது வந்து ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. என்னடா இது எடுங்கண்ணா, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் என்ன பண்ணானுங்க, லாரி டயரு கீழெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தானுங்க, உடையவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, இந்த மாடல் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. 8GB ரேமு 256. நம்ம அதுக்காண்டி கீழே போட்டால் கூட உடஞ்சிரும்னு, நம்ம உடையுமா உடையாதான்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது தெரியல. சரியா அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எவ்வளோ போட்டிருக்குன்னா 18,000 தான். பாக்ஸு சார்ஜர் வாரண்டி கூட இருக்குன்னு தான் சொன்னான். ஆமாம் வாரண்டி கூட இருக்குன்னா, ஆனால் கம்மியான வாரண்டி தான் இருக்கும். ஒரு 4-5 மாதம் அந்த மாதிரி இருக்கும். மொபைல் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான், எதுவும் மாற்றலை. 8,256. ஏன்னா 8,128 இதே ரேட்டுக்கே விற்றுருக்கோம் நம்ம. இது 8,256 பாக்ஸோடு இருக்குது. வாரண்டி வந்து இன்னும் 4 மாதம் 5 மாதம் அப்படி இருக்கும். சரியா 6 மாதத்துக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு ரேட் வந்து 18,000 18,000 இது. ஸோ இதை காட்டும் போது இங்கே ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ஆனால் ஒருத்தர் காசு போட்ட மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் போட்டார் 3,000 என்னமோ போட்டார். ஆக்சுவலாக இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் இருக்கு, 3,000 போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம பேச வேணாம். சரியா 3,000 நான் நல்ல ஞாபகம் இருக்குது. இது போட்டோடனே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டார் 3,000 என்னமோ. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இல்லை நான் கால் பண்ணுங்கள் சொல்கிறேன். விவோ V40 இது வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல். இது ஆக்டிவேட்டே ஆகலை. 27,500 ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆக்டிவேட்டே ஆகலை. 27,000 தரோம். 27,500 கம்மி பண்ணிக்கிறோம். பாக்ஸோடு இருக்குது. நீங்கள் எப்போ சிம் கார்டை போகிறீங்களோ அப்போ தான் ஆக்டிவேட்டு. ஆக்சுவலாக அது பிறந்ததுலேருந்து நம்மகிட்ட தான் இருக்குது. கொண்டு வந்து ஷீல்டை கட் பண்ணி நம்மகிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. இன்னும் வயசுக்கே வரல. விவோ Y200 ப்ரோ 5G மொபைலு. $15,500 15,500. பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் மாற்றி தான் ஆகணும். 15,500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரெட்மியில் வந்து 13C. இதில் எது 13C 13 தெரில. 6,000 இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து கேமரா பால்ட்டுங்க. இது கேமரா பால்ட்டு. ஜிபி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்குள்ளேயே இருக்குமே. 4/128 4GB RAM 128 எல்லாமே சரியாக இயங்குது. மொபைலும் பார்க்க புதுசாக இருக்குது. ஆனால் வெறும் 6,000 தான் சொல்கிறாப்புல. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விவோ Y28s. இது 5G மொபைல் தான். விவோ Y28 5G மொபைலு 9,500. அதாவது 9,500. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம், அதாவது 8 மாதமோ 10 மாதமோ நினைக்கிறேன் வாரண்டி இருக்குது. ஃபுல்லாக புதுசு இது. ஸோ 9,500 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 9,500 இது.
இல்லைண்ணா 9500 தான். ஆமாம் ஆமாம், இது சின்ன மாடல் தான். 19,000 20,000 தான் ப்ரைஸ் இருக்கும். 6128 9500 நல்ல ரேட் தான். ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ 17,000. ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ 256 GB சார்ஜர் கேபிள் இருக்குது, இதில் கேபிளோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, 17,000 போட்டிருக்காங்க. 17,000 இது. ஐஃபோன் 11 ப்ரோ 256 GB. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க இதுக்குள்ளே, சரியா? 100% இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே கூட, டிஸ்பிளே இருக்கா என்னன்னு தெரியல, இருங்க பார்த்துக்கிறேன். இதுக்குள்ளேயே போய் பார்ப்பானுங்களா, இந்த இருக்கே அதுக்கா? ஸோ டிஸ்பிளேலாம் கரெக்டாக தான் இருக்குது, பேட்ரி மட்டும்தான் மாற்றிருக்காங்க. 256 GB 17,000 17,000 இது. மற்றதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பஸ் மொபைல் சூப்பராக இருக்குது. இது 2 வீடியோ இருக்கும், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இப்போ இது 2வதாக போடுறோம். மொபைல் 17,000ன்றது நல்ல ரேட். வேணாங்க வேணாம், நைட்டு நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. அவன் பப்ஸை திண்டு நம்ம நைட்டு சாகணும்னு நினைக்கிறான். OnePlusல 13 இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வாரண்டி இருக்குது, 1 இயர் வாரண்டி இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 51 ரூபாய் ஒருத்தர் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் பேரெல்லாம் பேசினார். இப்போ அப்படி வாங்கிடுற மாதிரி பேசினார். ஆனால் ஒன்றையுமே காணோம். அதுக்கப்புறம் போனையும் காணோம். கடைசியாக அவருக்காக பேரம் பேசினது தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 51,000 ரூபாய்க்கு நான் முடிச்சு தரேன். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குன்னா கேளுங்க. 51க்கு நான் முடிச்சு தரேன், வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து 12,256 1 இயர் வாரண்டி இருக்குது, அடிஷ்னல் வாரண்டி இருக்குது. சரி ஓகேண்ணா. இது வரைக்கும் இங்கே ஒன்று இருக்குது. இது என்னதுடா இது? பாக்ஸோட பாக்ஸோட உள்ளதெல்லாம் பாக்ஸோட போட்டுருவோம். இந்தாங்க, இது வந்து போக்கோவில் M6 ப்ளஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா. 9,000 ரூபா போட்டிருக்காங்க. வாரண்டி இருக்குது இதுக்கு 9,000 ருபீஸு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் இல்லை எல்லாமே இருக்குது. அன்னை வாட்சா ஏதோ ஒரு கடையில் வாங்கியிருக்காங்க. நம்ம மாதிரி கடை தான், சின்ன கடையில் வாங்கியிருக்காங்க. இதுக்கு வாரண்டி வருமா என்னன்னு தெரியல. 15,000 ரூபா. இல்லை, இது வந்து உங்களுக்கு பூர்விகா அதுதான் ஒரிஜினல். இது வந்து இப்போ ஆமாம், இது நம்ம மாதிரி கடைக்காரன் போட்டு வச்சுருக்கான் அவனோட கடை விளம்பரத்துக்காண்டி. ஸோ இது வாரண்டி கணக்கில் வராது. போக்கோ M6 ப்ளஸ். இது வந்து 9,000 ருபீஸு. 8 GB RAM 128. மொபைல் எங்கண்ணா இதுதானே? ஓகே, இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஜிபி வந்து 8,128. புதுசாக தான் இருக்குது. இதே மாதிரி ஒன்று அங்கே இருக்கும் 7+ மஞ்சள் கலர் போட்ட மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி மஞ்சள் கலர் பாக்ஸ் அங்கே எதுவும் இருக்காண்ணா? சரி ஓகே, இந்த விடுங்கண்ணா. அப்போ இது அப்படியே அடுக்கும்போது வந்துடும். அதை ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க. கொடுங்க ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க. ஓகே, இது இருங்க. நீ S23 அல்ட்ரா போட்டுறேன். இது பாக்ஸோடு இருக்குது. இது வந்து அப்ராட் மொபைல் S23 அல்ட்ரா 12,256 இல்லை 8,256. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேப்பா மொபைலை காணோம். எது? இதெல்லாம் இல்லைண்ணா, இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க. ஆசிம் எடுத்து கையில் வச்சுட்டே இருந்தான்.
ஹலோ பா S20 இது சாம்சங் S23 அல்ட்ரா எங்கப்பா? S23 அல்ட்ரா அங்கதானே இருந்துச்சு, ஒன்ட்ட தானே கொடுத்தேன், எடுத்து வச்சியே. என்கிட்ட கொடுத்தியா? ஆமா, அவன் பார்த்துட்டு இருந்தா, அப்புறம் வாங்கி ஒன்ட்ட கொடுத்தேன்லக்கா. யார் பார்த்துட்டு இருந்தா? ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ரொம்ப நேரமா நின்று தொல்லை பண்ணிட்டு இருந்தான்ல, அதுக்கப்புறம் அவனை ஒன்றும் தர முடியாது போப்பான்னு அமுச்சு விட்டோம்ல. S23 அல்ட்ராவே காணும்டா இங்க. அங்கதான் தான் இருக்கு. நீ அந்த இடத்த குப்பையா வைக்காதா, அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டீங்க. இந்த இருக்கு. சரி ஓகே, இருக்கு. ஓகே, சாம்சங் S23 அல்ட்ரா 41,500 41,500. இது வந்து அப்ராட் மொபைல். இது இது ஒன்றும் லாக்கை போட்டு போயிட்டான் போல இருக்க. நீதான் எனக்கு வர கோவத்துக்கு எவனா வாங்கி சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தான் ஒருத்தன். அதில் பாஸ்வேர்டு என்னப்பா? பாஸ்வேர்டு எள்ளு போட்டால் வர மாட்டேது. இல்லைடா, அந்த இப்போ வந்தவனுங்க எவனோ மாற்றி விட்டு போயிட்டானுங்கடா. அந்த ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தானுங்களா. அவன் எவன் பார்த்து நாளைக்கு செருப்பை கழட்டியாட்டுடா அவனை. எப்படியாப்ப லாக்கு போட்டு விட்டு போயிட்டான். சார் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா போட்டோம்? இப்போ வாங்க வக்கு இருக்கணும், பார்க்கணும். எப்படியா லாக்கு போட்டு திமிரு தானே அப்போ? ஒருத்தன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 8,256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? 41,500. ஓகே 41,500. எனக்கு ஞாபகம் இருக்குது, 41,500. அப்படியே வச்சிருக்கேன். நான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்கண்ணா, நான் இங்கனக்குள்ளே அடிக்கிறேன். ஆமாம், பெரிய மொபைல், பெரிய பாக்ஸாக கொடுங்க. ஆனால் அந்த நேரம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருப்பான். பாஸ்வேர்டை மாற்றி விட்டு போகிறான்ல, அப்போ எவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருப்பான் அவன் பாடி. அவன் ஆசியம் எடுத்துருவான் ஒரு 10 நிமிஷத்தில். இல்லை நமக்கு டென்ஷன் ஆகுது இல்லைண்ணா. இப்போ பாஸ்வேர்டு தெரியாமல் ரியல்மியில் வந்து ஜிடி இதெல்லாம் போட்டோம்ல, இதெல்லாம் போட்டாச்சு. சரிங்க, இதெல்லாம் அடிக்கிறோம், வேறு என்ன ஒர்க் பண்ணுறது? இதுவும் ஓகே.
இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவோம். இந்த லேப்டாப்பை தூக்கி அங்கே வச்சுருங்கண்ணா. இங்கே தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்து அடுக்க. அது நம்ம கம்பெனி போனேன், அதை கொடுங்கண்ணா. ஸோ இது 2 நம்ம போட்டோம் சரியா. இது 2 வந்து நம்ம வீடியோ போட்டோம். ஆமாம், இது வந்து ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 11,500 இது வந்து ஒன் ப்ளஸ் வந்து 12R. இதுக்கு அட்வான்ஸ் ஒருத்தன் போட்டிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பஸ். நத்திங் வந்து என்ன மாடல், ஒரு நிமிஷம் சரிங்க. நத்திங் வந்து 2 இது நத்திங் 2 இதோட விலை வந்து 20,500 போட்டிருக்காங்க, 20,500 சரியா. இது வந்து 12GB ரேமு 256. இந்த மொபைல் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். காரணம் என்னென்னா கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வாரண்டி கூட இருக்கலாமான்னு தெரில. 256 நத்திங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான மொபைலு. ஒரு மொபைல் போட்டாங்க, 2வதாக ஒரு மொபைல் போட்டிருக்காங்க. ஒன் ப்ளஸ்ஸை வந்து அவங்க ஒன் ப்ளஸ் கூட தான் இருந்து பிரிஞ்சு போன ஒரு பிராண்ட் இது சரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மொபைலை சாதாரணமாக நினச்சிருந்தது. ஹெவி ஆப்ஷன் உள்ளது தான், 20,500 12GB ரேம் 256 சரியா. அடுத்தது ஒன் ப்ளஸில் வந்து நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜிபி என்னன்னு பார்ப்போம் இருங்க. சார்ஜ் இல்லை, எல்லாமே சார்ஜ் இல்லாமல் வச்சுருந்தா நான் எதை தான் வீடியோ போடுறது. இந்தாங்கண்ணா, இதை சார்ஜ் போடுங்கண்ணா, சார்ஜ் போடுங்க. அதுக்குள்ளே நான் இன்னொரு மொபைலில் போட்டுறேன். இது XR, ஐஃபோன் XR. இது இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் 128 இருக்கான்னு. இப்போ ஐடியாவே இல்லை. நான் இப்போ வீடியோ போடுறது தான் நம்ம தர முடியுது. இப்போ நீங்கள் யாராவது கஸ்டமர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கேட்டால் தான், நீங்கள் இங்கே வந்து கேட்டால் எனக்கே தெரியாது. சில பேர் வந்துட்டு எனக்கு ஒரு 5,000 வேணும், 10,000 வேணும், 20,000 அப்படி எடுத்து கொடுக்கவே மாட்டோம் நாங்கள். நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்து கேட்டிங்களா தான் எடுத்து கொடுப்போம். இது வந்து ஐஃபோனில் வந்து XRங்க. இது 128GB சுற்றி எல்லோ ஷேட் இருக்குது, அதிகமாக இருக்குது எல்லோ ஷேடு. இந்த இருக்குது தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி எல்லோ ஷேட் இருக்குல்ல, அதுதான் இதில் உள்ள இஷ்யூவே. ஸோ பேட்ரி ஹெல்த்து வந்து சர்வீஸ் போகாது தான். 77 ரியலாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. 10,000 இது விலை. 128 ஏன்னா XR அதுவே வந்து ஒருத்தன் 11,000 கொடுத்துருக்கான் போட சொல்லி வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 FE இது. ஆமாம், இப்போ ஒன்று போட்டோமே, இப்போ மூணு இதோட 3வது S21 FE 2 பாக்ஸோடு போட்டோம். ஒன்று வந்து டிஸ்பிளே போனது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. 15,500 போட்டிருக்காப்புல. மொபைல் தெளிவாக இருக்கனால. காரணம் ஜிபி வந்து அதிகம், 8256 ஜிபியும் அதிகம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500, அதாவது 15,500. என்ன ஆன் ஆயிடுச்சா இல்லையா? ஏறி இருக்கா? ஏறட்டும். இங்கே ஆன் ஆகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன மாடலு, மினி. ஐஃபோனில் வந்து மினிங்க. இது 64GB. பேட்ரி ஹெல்த் வந்து சர்வீஸ் வந்திருக்கு 73%. பேட்ரி ஹெல்த் வந்து 73%. மினி ஐஃபோனில் வந்து 12 மினியா? ஆமாம், 12 மினி. ஐஃபோன் 12 மினி பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல தான்.
13,500 12 மினிக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறையா. ஏன்னா 5G மொபைல் இது வேறு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்லாம் ஹெவி தான். சிம்பிளாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், ஹெவி யூஸராக இருக்கலாம். இது ஒரு பெருசாக கையில் வச்சு தெரிய முடியலல்ல, ஒரு சின்னதாக குட்டியாக வச்சுட்டு எல்லா வேலையும் நம்ம பார்க்குறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ரொம்ப கம்மி 13,500 5G மொபைல் ஐஃபோனில் கிடைக்குதுன்னா முதல்ல இதை வாங்கிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9,000 போட்டிருக்கு, 9,000 rupees போட்டிருக்கு. நிறையா மொபைல் இருக்குது, நான் சொன்னது தான். இன்னும் இதெல்லாம் வேறு போட வேண்டியிருக்கு. நான் போடுறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. OnePlus Nord CE சரிங்களா, 8,128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,000 போட்டிருக்காரு, 8,128. நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ OnePlus இதே தான், OnePlus Nord CE தான். இப்போ நான் எவ்வளோ தெரியும், 12GB RAM இது, 12GB RAM 256. ஸோ ப்ரைஸ் வந்து 10,000, 10,000 rupees. சரியா, இதுக்கு இது டபுளு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட. சரியா, 10,000 இது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள், இது ஐடியா இருக்கா, அது ஐடியா இருக்கா பாருங்கள். சரியா, ஸோ ஓகே, 9,500 முடிச்சிடலாம். 9,500 ஸ்டிக்கரை மாற்றுங்கண்ணா, 9,500 முடிச்சிடலாம், வியாபாரத்தை முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஷோரூமில் தான் இந்த டிஸ்பிளேயில் இந்த பேனல் மாற்றிருக்காரு. இது வந்து தம்பி தான் கண்டுபிடிச்சான், ஆசிமே. அவர் வந்து இல்லைன்னு சொன்னார். அப்புறம் இல்லைங்க, இது மாற்றிருக்காங்க, பேக் பேனல் மாற்றிருக்காங்க, ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி அப்புறமா 37,500 பேசி ரேட்டு போட்டிருக்கு. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 15, இது 128 தான். 15ன்றது பெரிய பேனரு, உங்களுக்கு அப்டேட் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். சரியா, இதில் வந்து சைக்கிள் கவுண்டுன்னு சொல்லுவாங்களே, சைக்கிள் கவுண்டு, பேட்ரி சைக்கிள் கவுண்டு எங்கப்பா அது, 705, பேட்ரி 89. ஸோ பரவாயில்ல, செகண்ட்ஸு 37,500. சரியான ரேட்டு தான், பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க, வாங்கிக்கோங்க. இந்த ஐபேடை போட்டு விட்ருவோம். இது வந்து ஒரு கஸ்டமர், இது 14,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல, பாக்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஜென்ரேஷன் அதுதான் மெயின் இங்கே. சரியா, இது வந்து 8th ஜென்ரேஷன். ஸோ 14,000 எவ்வளோ நான் போட்டிருக்கு, 14,500 போட்டிருக்காப்புல. இது அதிகம்தான், இருந்தாலும் டேபு நல்லா இருக்குது. ரொம்ப அதிகம்லாம் சொல்ல மாட்டேன், இது வந்து வியாபாரி ரேட்டு இது. சரியா, அவனும் வியாபாரி தான், 500 வச்சு தான் போட போகிறான். ஸோ இது நான் கம்மியாக போட்டிருக்கேன், நான் கம்மியாக போட்டிருக்கேன்றதுக்காக இது அதிகம்னு நான் சொல்ல மாட்டேன். இது கரெக்டான ரேட்டு தான். அது 8th ஜென்ரேஷனு 14,500 பாக்ஸோடு இருக்குது. ரொம்ப செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீட் கண்டிஷனாக தான் இருக்குது. இதில் வந்து பேட்ரிலாம் பார்க்க முடியாது இதை பொறுத்த வரைக்கும். உள்ளேயே வச்சுருங்க நான், ஆனால் சப்போஸ் கை தவறி கீழே விழுந்துடும். உள்ளே வச்சு விட்ருங்க. 64GB இது, ஜிபி சொல்லவே இல்லைல்ல, 64GB இது பாக்ஸோடு இருக்குது. மூடிடுங்க, அதான் மூடிடுங்க. இங்கே காமிச்சிடும் பின்னாடி. சாரி, 128GB சார், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ஐபேடு 8th ஜென்ரேஷனு 128. ஒரு கஸ்டமரே வச்சுருந்தாப்புலங்க பாக்ஸோட இன்றைக்கி. அது வந்து பார்த்திங்கன்னா 10th ஜென்ரேஷனு, அது வந்து பாக்ஸோடு தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து கோட் பண்ணது 17 சொன்னார். அவ்வளோ போகாது, 13ன்னா சொல்லுங்கன்னா. சப்போஸ் அவர் நாளைக்கு எடுத்துகிட்டு வராரா என்னன்னு தெரில. அப்படி சப்போஸ் வந்தால் அது கூட கிடைக்கும். சரியா, அது என்ன ரேட் என்னன்றது நம்ம லாஸ்ட்டாக தான் முடிவு பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர், இது கஸ்டமரில் கடைக்காரர் தான். பட் ஆனால் பேட்ரி கொஞ்சம் உப்பிட்டு இருக்குங்க, லைட்டாக உப்பிட்டு இருக்கு. உப்புதுன்னா பேட்ரி பவர் போயிடுச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் 7,500 சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 3 இது. சரியா, 5G கிடையாது, 4G தான் இது.
ஆனால் ரேட்டு கரெக்டு தான். அந்த பேட்ரி மட்டும் உப்பாமல் பேட்ரி நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம், தப்பு கிடையாது. 7500 தாராளமாக வாங்கலாம். இது நம்ம கடை பீஸ் இது. ஸோ இது வந்து ஒரு கடைக்காரர் தான். 24000 அண்ணா, இது 500 குறைக்கணும், 24000. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஐஃபோன் 13ங்க. எவ்வளோ ஜிபி தெரியுமா? 256 ஜிபி. ஸோ 256 ஜிபியை 24000 தான் கொடுக்குறாரு. பேட்ரி ஹெல்த்து 88 இருக்கு. பாருங்கள், 256 ஜிபியில் இது 12 ரேட்டுக்கு வந்துருச்சுல அது. பாருங்க, 256 ஜிபி. ரஃப் யூஸ் பண்ணியிருக்காரு. 84 பேட்ரி ஹெல்த்து 84 ரஃப் யூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. மொபைல் செகண்ட்ஸாக இருக்கே தவிர ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸு. 24000 தரான். செம்ம ரேட்டு, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதை விட்டிங்கன்னா கிடைக்காது பஸ். இது ரொம்ப கம்மியான ரேட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஐஃபோன் 13 இல்லை இது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐஃபோன் 13 இது, 12 கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து இதுவும் 256 இதுதான். 16500 போட்டிருக்காப்புல. டிஸ்பிளே அன்னோன் பாட்டு, பேட்ரி வந்து சர்வீஸு, இது 2 தான் ஃபால்ட்டு. டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அப்படியா? இது தானே அது? ஆமாம், இதுதான். இப்போ தான் இன்றைக்கி தான் போட்டோம், இன்றைக்கி வீடியோ. பேக் கேமரா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது. அதான் 16500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 7 இது 7500 இது. கொஞ்சம் பேக்ரவுண்ட் இஷ்யூ இருக்குது. இது ஓப்போ ரெனோ 7 11000 இது. ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. இது வந்து OnePlus சாம்சங்கில் வந்து S22 ப்ளஸ். இது பெரிய மாடல் தான். 17500 சொல்கிறாரு. காரணம் என்னென்னா உங்களுக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கு, சரியா? இது மட்டும்தான். இந்த இடத்துல வாட்டர் லாக் இருக்குது. வாட்டர் லாக் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. கண்ணாடி உடஞ்சிருக்கு. கண்ணாடி உங்களுக்கு வந்து மாற்றணும்னா 2500 சொல்லுவான். 800 கூட மாற்றி தராங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து 8128 சாம்சங் கேலக்ஸியில் S22 ப்ளஸ். இது ஜிபி வந்து 8128. இது ஒருத்தர் 1000 போட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இது. ஸோ இது தம்பி, இது வந்து சுற்றி பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு தான் சொன்னேன். பேக்ரவுண்ட் கூட உங்களுக்கு வந்து ஒயிட்டில் வச்சா தான் தெரியும். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? சார்ஜ் இல்லையோ? பிரைட் லோவாக இருக்குது. உங்களுக்கு தெரிதா பாருங்கண்ணா, எனக்கு கண்ணே தெரில. இல்லை, ஓப்பன் பண்ணுங்கள். மெனு வருதா? அதை ஃபுல்லாக லைட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க. லைட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுங்க. லைட்டு பிரைட்னஸ் குறைச்சி வச்சுருக்கான். செட்டிங்கில் போயிட்டு பிரைட் கூட்டி விடுங்கண்ணா. இங்கே காட்டுங்க, நானே பார்க்குறேன். இல்லை, இருட்டில் வைங்க. இருட்டில் இப்படி வைங்க. இருட்டில் வைங்க. இருட்டுக்குள்ளே வைங்க. கீழே போட்டுறாதீங்க. இதை வருது பாருங்கள். இதை மட்டும் ஏற்றி விட்ருவோம். ஓகே, இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் கேட்காத ஆளே கிடையாது. 100 பேர் கேட்டிருப்பாங்க. நான் ஒருத்தங்கிட்ட 1000 வாங்கிட்டதுனால இப்போ இதை விற்காமல் வச்சுருக்கேன். GB RAM 256.
இது பிளாக்பெரி நல்லா தாங்க ஒர்க் ஆகுது, பேட்ரி மட்டும் தாங்க பிரச்சனை. பேட்ரி வந்து மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கங்க, அப்படிலாம் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தெரியாமல் இதை போட்டு அமுக்கிட்டு இருந்தோம், அதை பட்டனே கிடையாது, இதுதான் பட்டனு. சரியா, இதை கொஞ்சம் சார்ஜ் போடுங்கண்ணா, சார்ஜ் போடுங்க, அதையும் காமிச்சு விட்ருவோம். இதுதான் சொன்னேண்ணே, இப்போ கூட ஒருத்தர் வாங்க வேகமாக வந்தார், பட் வாங்கலை. 5500 இது கஸ்டமருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா விலை கூட. இது ஆன்லைனில் இன்றைக்கி 70000 இதோட விலை. நான் பொய் சொல்லுங்க, நீங்கள் வேணால் நெட்டில் பார்த்துக்கோங்க. மாடலோட விலை வந்து சும்மா இது இப்போ இருக்குல்ல, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கேமரா, அந்த ஃபோட்டோஸ் அந்த இது இருக்குல்ல, ஃபோட்டோ சர்ச், அதுக்குள்ளே போனீங்கன்னா இதோட ப்ரைஸ் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்றைக்கி 70000 தான் ரேட்டு. கேமரா வேறு லெவலில் இருக்கும், வேறு மாதிரி ஃபோன் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 5500. பிளாக்பெரி ஆன் ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கண்ணாடி உடஞ்சிருச்சுல, டச்சு வேலை செய்யலை. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்டு தான், போர்டோட ரேட்டு தான் வந்து 6500. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஸ்பிளே கண்ணாடியை மாற்றிட்டு வேறு கண்ணாடி போட்டிங்கன்னா, டிஸ்பிளே மாற்றினீங்கன்னா டச்சு கிச்சு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ இருக்குன்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா 3000 இருக்கும், 2500 இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கூடும் குறையும். ஸோ இதோட விலை 6500. ஜிபி வந்து 256 ஜிபி. இது மூணுமே நம்ம அதிகமாக போட்டோம். ஸோ இது மூணுமே அதிகமாக போட்டோம். இதுக்கு ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 12R 11R 17000. இது வந்து சாம்சங்கில் வந்து A71 4000 கோடு இருக்குது டிஸ்பிளேயில். அது வந்து கீழே உள்ளது வந்து கூகுள் பிக்சலில் 6A. மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது, 11500. இது வந்து OnePlusல வந்து 9, இது 15500. இது வந்து OnePlus 10R XR அதான் 10R. OnePlusல ஐஃபோனில் XR இது. ஸோ மாற்றி சொல்கிறோம். ஐஃபோனில் XR 11000. இது மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா Edge 40, நியோ Edge 40ன்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்கு. ஸோ அப்பப்போ பிளிங்க் வேறு ஆகுது இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 rupees. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12256ன்னு நினைக்கிறேன். இல்லை 8128. மோட்டோ Edge 40 நியோ 6000. இது OnePlus 9 15500. இது OnePlusல வந்து 8T 8500. டிஸ்பிளேயில் வந்து கிளாஸ் புரோக்கன் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, 8128 தான் கிளாஸ் புரோக்கனு. அதனால தான் 8500 தராரு. இது வந்து சாம்சங் ஃப்ளிப்பு 1. இது டிஸ்பிளேயில் கோடு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. 7500 ஆக்கிட்டாரு. 5G மொபைல் தான் இது. மொபைலு சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப்பு 5G மொபைலு 8128. மொபைல் யூஸ் பண்ண பக்காவாக இருக்கும், ஒரு ஜென்யூனாக இருக்கும், அப்படி பார்க்க ராயலாக இருக்கும். ப்ரைஸ் 7500. இது வந்து A15 9800. அந்த ரெட்மியில் வந்து கோடு இருக்குது, ரெட்மி நோட் 10 ப்ரோ ப்ளஸ்ஸு. 5G மொபைல் கிடையாது, 4G தான். ஆனாலும் 8128. விலை வந்து 4500. கோடு டிஸ்பிளே கோடு இருக்குது. இது சாம்சங் டேபு 4000. அது ஐஃபோனில் வந்து அந்த பிளாக் டாட் உள்ள XR, அது வந்து 5000. இது வந்து ஐஃபோனில் வந்து 14+ இது. சரியா, 24000 இதோட விலை. பிளாக் டாட் 2-3 இடத்துல சின்ன குட்டியாக இருக்குது, நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இது கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ரோ. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் பெருசாக இருக்குது. ஸோ 12500 இது. அடுத்தது XR
அதோட விலை 9,000 ரூபா அது. அடுத்தது ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸ் இது 66,000 ரூபா. அப்புறம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா. இதோட வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடுவோம், நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு மேலே ரொம்ப டைம் எடுத்துக்க முடியல. இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு வீடியோ. ஆனால் ஒரு இது வந்து இந்த மோட்டோ காமிச்சிடறேன் 1800 ரூபா. பிளாக்பெரி தான் வருது. பிளாக்பெரின்றது ஒரு பெரிய மொபைலுங்க. அவங்க கண்டுபிடிச்ச கூகுள் மேப் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், அதாவது இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான், புரியுதா. இவனோட கண்டுபிடிப்பு இன்றைக்கி உலகத்துக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து பிளாக்பெரியை சாதாரணமாக நினச்சிட முடியாது. அவங்கள வந்து அரசியல் ரீதியாக ஒருத்தர் வேகமாக வளர்ந்து ஒரு பேர் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நல்லது செய்யணுண்டா கூட சரி இங்கே அரசியல் தேவைப்படுது. நான் ஒரு 10 பேருக்கு உதவணும்னு நினச்சா கூட அதுக்கும் அரசியல் தான். என்ன அரசியல்னா, நான் உதவணுமா, நான் பேர் வாங்கணுமா, நான் நல்லவனாம்மா, இவன் விட்டா இவன் நல்லவனாகிடுவானே அப்படின்றது தான் அரசியலே. எவனையும் வளர விட்றதில்ல. எத்தனை கட்சியில் எத்தனை பாய்ங்க இருக்கானுங்க, எவனாவது முன்னுக்கு வந்து ஒரு பொறுப்பில் வரானுங்க, பொறுப்பே தர மாட்டானுங்க. காலத்துக்கும் ஒரு அடிமை, அப்படியே டம்மி பீஸாகவே வச்சுக்கிறது. என்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2014 தீவிர அரசியல்வாதி. ஸோ 2000 அப்போவே ஜெயலலிதா இருக்கும்போதே நான்லாம் வந்து பகுதி செயலாளர், சேப்பாக்கோ பகுதி செயலாளர். இன்றைக்கி எனக்கு பகுதி செயலாளர் தான். ஆனால் நான் ஒரு வேலைக்கு போகிறது இல்லையே. நேற்று கூட வந்து முகாம் போட்டானுங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். போப்பா எனக்கு வேலை இருக்குன்னு. நான் இங்கே வந்தால் என் கடையில் வியாபாரம் பண்ணி நான் சம்பாதிப்பேன். ஒரு 5000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா ஏதோ ஒன்று சம்பாதிப்பேன். நான் எனக்கு வந்து கட்சியில் போய் இவனுங்களுக்கு கூணு கும்பிடு போடுறதுக்கு நான் எதுக்கு. நான் அப்பவும் சரி, நான் அப்பவும் நம்ம வந்து எவனுக்கும் வணக்கம் கூட வைக்க மாட்டேன். நான் மதுசூதன் நான்லாம் ஒன்றா அரவக்குறிச்சி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணோம். நான் மதுசூதன் அண்ணன் வெற்றி அண்ணன் இவன் தான் செந்தில் பாலாஜி இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சியில். அதெல்லாம் வந்து நம்ம வந்து தீவிர அரசியல்வாதியாக இருந்தால்தான். இப்போலாம் ஒரு மயிறு தேவையில்லை. இவனுங்களாம் திட்டு பசங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இவனு கூடலாம் போய் நிற்க எனக்கே வெக்கமாக தான் இருக்குது. பதவி அவனுங்களா போட்டு வச்சுக்கானுங்க. எங்களுக்கு பதவியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதோட விலை 1800 ரூபா. ஜெயலலிதா முடியாமல் கிடந்துச்சுலண்ணா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் செந்தில் பாலாஜி வேட்பாளராக இடைத்தேர்தலில் நிற்கிறாப்புல. 2000 ரூபா பணம் அப்போ தான் வந்துச்சு. 2000 ரூபா வந்து மக்கள் கையில் கூட கிடையாது. மக்கள்கிட்ட கூட அன்றைக்கி தான் தேதிக்கு மோடி வந்து என்ன பண்ணுறான், 2000 ரூபாயை ரிலீஸ் பண்ணுறான். அன்னைக்கு மக்களுக்கு நாங்கள் 2000 ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுக்குறோம். 2 தாள் ரோஸ் கலர் தாள். மக்கள்லாம் அரவக்குறிச்சி எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு 10 வீடு இங்கே இருக்கும், மீதி 10 வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஒரு வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இருக்குன்னா கிராமம். அங்கே போயிட்டு 2000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா தாள் 2 கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டானுங்க. புதுசாக இருக்குது, நீங்கள் கள்ள நோட்டு கொடுக்குறீங்கன்ட்டான். அப்புறம் அவனுங்களை புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்படியே பயங்கர அரசியல்வாதி. நம்மளாம் வந்து வேறு மாதிரி நான் புரிஞ்சு போச்சு. அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மதுசூதன் கூட 2014 ஃபுல்லாக அந்த மத்திய சென்னையில் எம்பி கேண்டிடேட் அவர் ஜின்னாவை அறிவித்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இவர் எஸ்எஸ் சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, காமெடி நடிகர். அவருக்கு தான் சீட்டு கொடுத்துச்சு அந்த அம்மா. அவருக்கு கொடுத்த சீட்டை தான் வந்து அவர் வேணான்ட்டார். அவர் உடம்பு முடியலை என்னால், நீங்கள் யாருக்காவது கொடுத்துருங்க. அதோடு தான் இவருக்கு கொடுத்தாங்க ஜின்னாவுக்கு. அவர் நமக்கு அண்ணன் முறை வேணும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், அவருக்காக ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம் ஒரு காலத்தில்.
ஸோ ஓகே பாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். நாளைக்கு நம்ம பார்ப்போம், வேறு மாதிரி யோசிப்போம், புதுசாக சிந்தனைகளை கொண்டு வருவோம். நிறைய யோசிப்போம், ஆனால் வந்து நம்மளுக்கு காலமும் நேரமும் இருக்கிறதில்ல. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் யோசிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம யோசிச்சு முடிச்சிட்டோன்னா செயல்படுத்தணும். நம்ம அந்த செயல்படுத்துகிற நேரத்தை வீணாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி வரவான் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவான். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அதனால ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நல்ல விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா உடனடியாக செஞ்சுருங்க. சரியா? செயல்படுத்துகிறத தாமதப்படுத்தாதீங்க. யோசிக்கிறத நீங்கள் உங்களோட சிந்தனையை எந்த அளவுக்கு நீங்கள் தரமாக யோசிக்கணுமோ அந்த அளவுக்கு தரமாக யோசித்து நல்ல காரியங்களோ நல்ல வியாபாரமோ எதாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஓகே, குட் நைட்.